கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம் தேவன் ரெட்டிப்பான நன்மை, பல மடங்கு நன்மையை யாருக்கு கொடுப்பாருங்க? நம் இயேசு ஐஸ்வர்ய சம்பனர். அவர்கிட்ட கேட்கிறவர்களுக்கு அவர் திரளாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அல்லவா? அவரிடம் பட்சபாதமே இல்லைங்க. ஆமாங்க, யோபு பாருங்க, மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாருங்க. சாத்தானுடைய செயலால் அனைத்தையும் இழந்தாருங்க. பிள்ளைகளை கூடங்க. யோபு 1 பாருங்க, அந்த நிலையில் அவருக்கு ஆணுமுத்தியம் போன்ற ஒரு வார்த்தை ஜெபம் என்றும் நாம் சொல்லலாங்க. பாருங்க, 1:21 யாருமே இந்த வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்றார் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அந்த வார்த்தை நாம் சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு நாம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக சொல்ல மாட்டோங்க. நம்முடைய விஷயம் எப்படிங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா நம்மளுடைய இதுவில் என்னங்க? பெரிய பெரிய வீடு, பங்களா, காரு, நகை, 10 விரல் இருந்தால் 10 விரலுக்கு மோந்திரம், கழுத்து நிறைய நகைங்கோ, ஃப்ளாட்டு, பூமிங்களை வளைத்து போடுதல், அதுதானங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை. எல்லாத்தையும் எடுத்துக்கினா எப்படிங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கினாருன்னு சொல்லுவோம்? நம்மளாம் சொல்லவே மாட்டோம் இல்லைங்க. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் உங்களை பரலோகம் கொண்டு செல்ல முடியாதுங்க. 1 ராஜாக்கள் 3:5 பாருங்க, கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். என்ன கேட்டிருப்பாருங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்மனா என்னென்ன கேட்டிருப்போன்னு. ஆனால் 1 ராஜாக்கள் 3:9 ஞானமுள்ள இருதயத்தை கேட்டாருங்க. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. நம்ம என்ன கேட்டிருப்போம்? மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி, அதுவும் உலக ரீதியான லிஸ்ட்டு, ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருந்திருக்கோம் இல்லைங்க. பாருங்க, யோபு அனைத்தையும் இழந்தார், தேவனை தூஷிக்க இல்லை. அதற்கு பதிலாக யோபு 42:10 கர்த்தர் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இன்றைக்கே தருவேன் என்ற மாதிரி கர்த்தர் அவருக்கு தந்தார். சாலமோனு ஞானத்தை கேட்டார். 1 ராஜாக்கள் 3:12-13 வாசியுங்க. கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்தார். இப்பொழுது இருக்கிற உங்கள் நிலைமையை பார்த்து பயப்படாதீங்க. ஆமாங்க, கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சூழ்நிலையையும் மாற்றுவார். நம்மளுக்கும் ஒரு நாள் நம்ம சூழ்நிலை எல்லாம் மாற்றப்படும். இப்போது நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து தேவனை தூஷிக்காதீங்க. இந்த பூலோகத்தில் அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லங்க. அந்த ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லை. நமக்கான பலன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பரலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஆமீன் சொல்லுங்க. ஆமீன்.